அடேங்கப்பா நண்பா, இன்னைக்கு இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் நடுவுல நடந்த 2வது டெஸ்ட் போட்டியோட 3வது நாள் ஆட்டம் சொல்லவே வேணாம். செம பரபரப்பா போச்சுடா. இந்த வீடியோவில் இன்னைக்கு நடந்த ஆட்டத்தோட முழு ஹைலைட்ஸையும் நான் உங்களுக்கு விரிவா சொல்ல போறேன். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுடுங்க. நண்பர்களே, இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இடையேயான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரின் 2வது டெஸ்ட் போட்டி குவஹாட்டியோட பர்சாபாரா கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நடந்துகிட்டு இருக்கு. போட்டியோட முதல் நாள் சவுத் ஆப்பிரிக்கா டாஸ் ஜெயிச்சு முதல்ல பேட்டிங் செய்ய முடிவெடுத்தாங்க. அப்புறம் முதல் நாள் ஆட்டம் முடியிறப்ப 6 விக்கெட்டுகளை இழந்து 247 ரன்கள் எடுத்திருந்தாங்க. 2வது நாள் அவங்க விளையாட ஆரம்பிச்சப்போ அவங்களோட பேட்டிங் இன்னும் பலம் வாய்ந்ததா தெரிஞ்சது. செனூரன் முத்துசாமியும் கைல் வெரைனாவும் நம்ம இந்திய பவுலர்கள் மேல அழுத்தத்தை அதிகப்படுத்தினாங்க. வெரைனா அரை சதத்தை மிஸ் பண்ணிட்டாரு. ஆனா முத்துசாமி மிரட்டலா 109 ரன்கள் எடுத்து அணியை தாங்கி பிடிச்சாரு. அதுக்கப்புறம் மார்கோ ஜான்சன் வேகமா விளையாடி 93 ரன்களை விளாசி தள்ளினார். இதனால சவுத் ஆப்பிரிக்காவோட ஸ்கோர் 489 ரன்களை எட்டிச்சு. இந்தியாவுக்காக குல்தீப் யாதவ் தான் மிகச்சிறந்த பவுலர். அவர் 4 விக்கெட்டுகளை எடுத்தார். அவரை தவிர ஜஸ்பிரித் பும்ரா, முகமது சிராஜ், ரவீந்திர ஜடேஜா இவங்க 3 பேருமே தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினாங்க. பதிலுக்கு விளையாட வந்த நம்ம டீம் இந்தியா அவங்களோட முதல் இன்னிங்ஸை பத்திரமா ஆரம்பிச்சாங்க. 2வது நாள் ஆட்டம் முடியிறப்போ ஒரு விக்கெட் கூட இழக்காம 9 ரன்கள் எடுத்திருந்தாங்க. 3வது நாள் KL ராகுலும் யசஸ்வி ஜெய்ஸ்வாலும் களத்துக்கு வந்தாங்க. இந்தியாவோட இன்னிங்ஸை முன்னெடுத்துட்டு போனாங்க. 3வது நாள் காலையில இந்தியாவோட இன்னிங்ஸ் நிதானமா நகர்ந்துச்சு. ஜெய்ஸ்வாலும் KL ராகுலும் ஆரம்பத்திலிருந்தே பொறுமையை காமிச்சாங்க. சவுத் ஆப்பிரிக்கா பவுலர்கள் மொல்டர், அதுக்கப்புறம் மகாராஜ், ஹார்மர் இவங்க தொடர்ந்து நல்ல லைன் அண்ட் லென்த்ல பந்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா நம்ம இந்திய ஓபனர்கள் விக்கெட்டை விட்டு கொடுக்கல. மார்கோ ஜான்சன் சில அசத்தலான பவுன்சர்களை போட்டாரு. அதுல ஒன்னு ஜெய்ஸ்வாலோட கிளவுஸ்ல கூட அடிச்சிச்சு. ஆனாலும் அவர் பொறுமையை கடைபிடிச்சாரு. இன்னொரு பக்கம் ராகுல் ஆரம்பத்துல கொஞ்சம் மெதுவா விளையாடினாலும் லூஸ் பந்துகளை பவுண்டரிக்கு அனுப்பிச்சாரு. ஜான்சன் போட்ட ஒரு ஹாப் வாலி பந்த ராகுல் கவர் டிரைவ் அடிச்சு பளிச்சுன்னு ஒரு 4 ரன் எடுத்தாரு. இதனால இந்திய இன்னிங்ஸுக்கு ஒரு வேகம் கிடைச்சிச்சு. மொல்டர் பந்துல ஜெய்ஸ்வால் அடுத்து 2 சூப்பரான 4 ரன்களை அடிச்சு அழுத்தத்தை குறைச்சாரு. விக்கெட் கீப்பர் கிட்ட ஃபீல்டர்கள் இருந்தாலும் ஜெய்ஸ்வால் ஸ்டைல்ல ஷாட்ஸ் ஆடி ஸ்கோரை அதிகப்படுத்தினாரு. ஸ்பின்னர்கள் வந்தப்போ முதல்ல மகாராஜ் அப்புறம் ஹார்மர் இவங்க 2 பேர் பந்து வீசும் போதும் ஜெய்ஸ்வாலும் ராகுலும் பக்குவமான பேட்டிங்கை வெளிப்படுத்தினாங்க. 15வது ஓவர்ல ஜெய்ஸ்வால் மகாராஜை ஸ்வீப் அடிச்சு 4 ரன்கள் எடுத்தாரு. இதனால இந்தியாவோட ஸ்கோர் ஏறிக்கிட்டே போச்சு. ஹார்மரோட ஸ்பின்ல ஜெய்ஸ்வால் மிரட்டலா ஒரு ஸ்லாக் ஸ்வீப் அடிச்சு 4 ரன் எடுத்ததும் இந்திய ரசிகர்கள் உற்சாகமா கத்தி ஆர்ப்பரிச்சாங்க. 20வது ஓவர் வரைக்கும் இந்தியா விக்கெட் இழக்காம 63 ரன்கள் எடுத்திருந்துச்சு. ராகுல் ஜெய்ஸ்வால் ஜோடி பலமா தெரிஞ்சிச்சு. அப்பதான் 21வது ஓவர்ல கேசவ் மகாராஜ் ஆட்டத்தோட முதல் பெரிய அடியை கொடுத்தாரு. ராகுல் முன்னாடி வந்து பந்தை டிஃபெண்ட் செய்ய போனப்போ வெளியோரத்துல பட்டு ஸ்லிப்ல நின்ன மார்க்ரம் அருமையா கேட்ச் பிடிச்சாரு. ராகுல் 22 ரன்கள்ல அவுட் ஆனாரு. ட்ரிங்க்ஸ் பிரேக் அப்போ இந்தியா 63 ரன்களுக்கு ஒரு விக்கெட்டை இழந்திருந்தது. ஜெய்ஸ்வால் 42 ரன்கள்ல விளையாடிக்கிட்டு இருந்தாரு. இந்தியாவோட ஆரம்பம் சூப்பரா இருந்துச்சு. ஆனா ராகுலோட விக்கெட் சவுத் ஆப்பிரிக்காவை ஆட்டத்துக்குள்ள திருப்பி கொண்டு வந்துச்சு. 3வது நாள் ஆட்டம் போக போக இந்தியாவோட 2வது இன்னிங்ஸ்ல ஏற்ற இறக்கங்கள் இருந்துகிட்டே இருந்துச்சு. KL ராகுல் அவுட் ஆனப்புறம் யசஸ்வி ஜெய்ஸ்வாலும் புது பேட்ஸ்மேன் சாய் சுதர்ஷனும் டீமை தாங்கி பிடிக்க வேண்டிய பொறுப்பு இருந்துச்சு. ஆனா சவுத் ஆப்பிரிக்கா ஆரம்பத்திலிருந்தே கச்சிதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. 22வது ஓவர்ல சாய் சுதர்ஷன் ஒரு அழகா கவர் டிரைவ் அடிச்சு 4 ரன்கள் எடுத்தாரு. ஆனாலும் இந்திய பேட்ஸ்மேன்கள் ஸ்பின்னர்களுக்கு எதிராக சிரமப்பட வேண்டியதா இருந்துச்சு. யசஸ்வி ஜெய்ஸ்வால் பொறுமையை காமிச்சு ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. மெதுவா இந்தியாவோட ஸ்கோர் ஏறிக்கிட்டே போச்சு. ஜெய்ஸ்வால் அவரோட அரை சதத்தையும் முடிச்சாரு. ரசிகர்கள் கைதட்டி அவரை வரவேற்றாங்க. 27வது மற்றும் 28வது ஓவர்களில் இந்தியா சில நல்ல ஷாட்ஸ் ஆடிச்சு. சாய் சுதர்ஷன் அசத்தலா ஒரு கவர் டிரைவ் அடிச்சு 4 ரன் எடுத்தாரு. ஜெய்ஸ்வால் அவரோட சூப்பரான டைமிங்ல ரன்கள் எடுத்தாரு. ஆனா மகாராஜ் மற்றும் ஹார்மர்ங்கிற ஸ்பின்னர்களுக்கு பிட்ச்ல இருந்து தொடர்ந்து உதவி கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு. அப்பதான் ஆட்டத்தோட மிகப்பெரிய திருப்பு முனை வந்துச்சு. 32வது ஓவர்ல சைமன் ஹார்மர் இந்தியாவுக்கு பெரிய அடியை கொடுத்தாரு. ஜெய்ஸ்வால் பேக்ஃபுட்ல விளையாடும் போது பந்து வெளியோரத்துல பட்டுச்சு. பந்து சரியா ஷார்ட் தேர்ட் மேன் கிட்ட போச்சு. மார்கோ ஜான்சன் அருமையா ஒரு கேட்சை பிடிச்சாரு. ஜெய்ஸ்வால் 58 ரன்கள்ல அவுட் ஆனாரு. பிட்ச்ல நல்லா செட்டான ஒரு பேட்ஸ்மேன் விக்கெட் போனது இந்தியாவுக்கு பெரிய இழப்பு. அதுக்கப்புறம் உள்ள வந்தாரு துருவ் ஜூரல். ஹார்மர் உடனே அவர் மேல அழுத்தத்தை அதிகப்படுத்தினாரு. ஒரு மெய்டன் ஓவரையும் போட்டாரு. 30வது ஓவர்ல இருந்து ஜூரல் மார்கோ ஜான்சனுக்கு எதிராக ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. பல பவுன்சர்கள் ஜூரல் பந்தை விட்டுட்டோ இல்லனா மிஸ் பண்ணிட்டோ இருந்தாரு. சாய் சுதர்ஷனாலையும் நீண்ட நேரம் நிக்க முடியல. 34வது ஓவர்ல ஹார்மரோட ஷார்ட் பாலை ஃபுல் பண்ண போனப்போ பந்து நேரா ரிகல்டன் கிட்ட போச்சு. சாய் 15 ரன்கள்ல அவுட் ஆக இந்தியா சிக்கல்ல மாட்டுச்சு. அதுக்கப்புறம் களத்துக்கு வந்தாரு கேப்டன் ரிஷப் பண்ட். வந்த உடனே அவரோட ஆக்ரோஷமான ஆட்டத்தை காமிச்சாரு. ஹார்மரோட ஃபுல் டாஸை முன்னாடி வந்து பவுலரோட தலைக்கு மேல நேரா அடிச்சாரு. மைதானம் முழுக்க உற்சாகம் திரும்பிச்சு. இந்தியாவோட ஸ்கோர் 100 தாண்டியது. ஆனா இன்னொரு பக்கம் மறுபடியும் சிக்கலாச்சு. 35வது ஓவர்ல துருவ் ஜூரல் ரொம்பவே திணறினாரு. கடைசியா ஜான்சன் ஒரு ஷார்ட் பால போட்டாரு. ஜூரல் ஃபுல் ஷாட் ஆடுனப்போ
பந்து சரியா டைம் ஆகல. மிட் ஆஃப்ல மகாராஜ் ஸ்லைட் செஞ்சு சூப்பரா ஒரு கேட்சப் பிடிச்சாரு. ஜூரல் எந்த ரன்னும் எடுக்காம பெவிலியன் திரும்பினாரு. கடைசி ஓவர்ல ஜடேஜா வந்தாரு. டீ பிரேக் வரைக்கும் இந்தியா வேற எந்த விக்கெட்டையும் இழக்காம அந்த செஷனை முடிச்சாங்க. டீ பிரேக் வரைக்கும் இந்தியா 4 விக்கெட்டுகளை இழந்து 102 ரன்கள் எடுத்திருந்துச்சு. பண்டும் ஜடேஜாவும் களத்துல இருந்தாங்க. இந்த செஷன் முழுக்க முழுக்க சவுத் ஆப்பிரிக்காவுக்கு சாதகமா அமைஞ்சிச்சு. அவங்க 1 மணி நேரத்துல இந்தியாவோட 3 முக்கிய விக்கெட்டுகளை வீழ்த்திட்டாங்க. இதுக்கப்புறம் வந்த 2வது செஷன் இந்திய ரசிகர்களுக்கு ரொம்பவே கவலையான செஷனா அமைஞ்சிச்சு. விக்கெட்டுகள் தொடர்ந்து விழுந்துகிட்டே இருந்துச்சு. டீம் சிக்கல்ல மாட்டுச்சு. ரிஷப் பண்ட் வந்ததுக்கு அப்புறம் ரன் எடுக்கிறது சுலபமா இருக்கும்னு நினைச்சோம். ஆனா மார்கோ ஜான்சன் அவரோட வேகத்தாலையும் பவுன்ஸாலையும் இந்திய பேட்ஸ்மேன்களை தொடர்ந்து தொந்தரவு செஞ்சாரு. 27வது ஓவர்ல இருந்தே நிலைமை மோசமடைய ஆரம்பிச்சிச்சு. ரிஷப் பண்ட் நிலைமைக்கு எதிராக பெரிய ஷாட் ஆட முயற்சி செஞ்சப்போ ஜான்சனோட பவுன்ஸான பந்துல விக்கெட் கீப்பர் கிட்ட கேட்ச் கொடுத்தாரு. அல்ட்ரா எட்ஜ்ல பெரிய ஸ்பைக் தெரிஞ்சிச்சு. பண்ட் வெறும் 7 ரன்கள்ல அவுட் ஆகி போனாரு. இந்தியாவோட ஸ்கோர் 105க்கு 5 விக்கெட்டுகள் ஆகிடுச்சு. டீம் கஷ்டத்துல மாட்டுச்சு. அதுக்கப்புறம் உள்ள வந்தாரு நிதிஷ் ரெட்டி. ஆனா ஜான்சனோட பந்துகள் உயிரை பறிக்கிற அளவுக்கு பவுன்ஸ் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு பந்தும் பேட்டுக்கு பக்கத்துல சீறிக்கிட்டு போச்சு. பேட்ஸ்மேன்கள் சௌகரியமா இல்ல. நிதிஷ் ரெட்டிக்கு தொடர்ந்து பவுன்சர் மற்றும் ஷார்ட் பந்துகளால சோதனை வைக்கப்பட்டது. ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. பந்து கிளவுஸ்ல பட்டு அபாயகரமான ஷார்ட் லெக் கிட்ட விழுந்துச்சு. ஆனா கடைசியா 41வது ஓவர்ல நிதிஷ் ரெட்டியும் மாட்டிக்கிட்டாரு. ஜான்சனோட ஆபத்தான ஷார்ட் பால் திடீர்னு மேல எழும்பி ரெட்டியோட கிளவுஸ்ல பட்டு ஸ்லிப்ப நோக்கி போச்சு. அங்க மார்க்ரம் காத்துல பறந்து ஒரு சூப்பரான ஒத்த கை கேட்ச பிடிச்சாரு. இந்த கேட்ச் ஆட்டத்தோட மிகச்சிறந்த கேட்சுகளில் ஒன்னா இருந்துச்சு. ரெட்டி 10 ரன்கள்ல அவுட் ஆக இந்திய அணி தடுமாறி போச்சு. இப்போ எல்லா நம்பிக்கையும் ஜடேஜா மேல இருந்துச்சு. ஆனா அடுத்த ஓவர்ல ஜான்சன் மாயாஜாலம் செஞ்சாரு. மறுபடியும் ஒரு வேகமா எழும்புன பந்து ஜடேஜாவை திகைக்க வச்சுச்சு. முதல்ல பந்து அவரோட தோள்பட்டையில பட்டுச்சு. அப்புறம் பேட்டை தொட்டு ஸ்லிப்புக்கு போச்சு. மார்க்ரம் அந்த கேட்சையும் லபக்குன்னு பிடிச்சாரு. ரிவ்யூ பார்த்ததுக்கு அப்புறம் நடுவர் தன்னோட முடிவை மாத்திக்க வேண்டியதாச்சு. ஜடேஜாவும் 6 ரன்கள்ல அவுட் ஆனார். இதோட ஜான்சன் அவரோட 4வது விக்கெட்டை பூர்த்தி செஞ்சாரு. இப்போ களத்துல வாஷிங்டன் சுந்தரும் குல்தீப் யாதவும் இருந்தாங்க. 2 பேரும் மெதுவா விக்கெட்டை காப்பாற்ற முயற்சி செஞ்சாங்க. ஹார்மரும் மகாராஜும் ஸ்பின்னால தொந்தரவு செஞ்சாங்க. ஆனா ஜான்சன் தொடர்ந்து பவுன்ஸை உருவாக்கிக்கிட்டு இருந்தாரு. வாஷிங்டன் சுந்தர் இடையே சில நல்ல ஷாட்ஸ் ஆடினாரு. 46வது ஓவர்ல ஹார்மரோட பந்தை முன்னாடி வந்து பலமா அடிச்சாரு. இதுதான் இன்னிங்ஸோட மிகவும் பலமான ஷாட். ஆனா குல்தீப் யாதவ் ஒரு பக்கம் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தாரு. ஒவ்வொரு பந்தும் அவர் மேல தாக்குதல் தொடுத்துச்சு. பவுலர்கள் அவரை தொடர்ந்து பீட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மொல்டரோட பந்துல சுந்தர் சில ரன்களை எடுத்தாரு. ஆனா பெரிய பார்ட்னர்ஷிப் வர வாய்ப்பில்லை மாதிரி தெரிஞ்சிச்சு. குல்தீப் தொடர்ந்து பந்தை மிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. சவுத் ஆப்பிரிக்கா தொடர்ந்து அப்பீல் செஞ்சு அழுத்தத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஸ்கோர் மெதுவா ஏறிக்கிட்டே போச்சு. இந்தியா 7 விக்கெட்டுகளை இழந்து 140 ரன்கள் எடுத்திருந்துச்சு. ஆனா இன்னும் டீம் ரொம்பவே பின்தங்கி இருந்துச்சு. கையில விக்கெட்டுகள் கம்மியா இருந்துச்சு. வாஷிங்டன் சுந்தர் மற்றும் குல்தீப் யாதவ் இந்த 2 பேட்ஸ்மேன்களோட முதல் இலக்கு என்னன்னா விக்கெட் விழாம தடுக்கணும். அப்புறம் மெதுவா டீமை ஒரு கௌரவமான ஸ்கோருக்கு கொண்டு போகணும். சவுத் ஆப்பிரிக்காவோட வேகப்பந்து வீச்சாளர் ஜான்சனும் ஸ்பின்னர் மகாராஜும் தங்களோட முழு வேகத்திலையும் பந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஜான்சன் தொடர்ந்து பவுன்சர் போட்டு குல்தீப்பை தொந்தரவு செஞ்சாரு. பல பந்துகள் அவரோட ஹெல்மெட் மற்றும் உடம்புக்கு பக்கத்துல ஆபத்தான விதத்துல கடந்து போச்சு. ஆனா குல்தீப் யாதவ் அற்புதமான பொறுமையை காமிச்சு ஒவ்வொரு பந்தையும் கவனமா விளையாடினாரு. அவர் தொடர்ந்து பந்தை விட்டுட்டோ இல்ல பேக் ஃபுட்ல போய் சரியான டெக்னிக்ல தன்னை காப்பாத்திக்கிட்டோ இருந்தாரு. இன்னொரு பக்கம் வாஷிங்டன் சுந்தர் விளையாடுறதுல இன்னும் பக்குவம் அடைஞ்ச மாதிரி தெரிஞ்சாரு. மகாராஜோட சுழலும் ஒவ்வொரு பந்தையும் அவர் முன்னாடி வந்து தடுத்தோ இல்ல பேக் ஃபுட்ல போய் கட்டுப்படுத்தியோ இருந்தாரு. இடையே அவர் சில அசத்தலான ஷாட்ஸ் ஆடினாரு. மார்க்ரமோட பந்துல பேக் ஃபுட்ல இருந்து கட் அடிச்சு ரன்களை எடுத்தாரு. ஜான்சனோட வேக பந்துகளை பார்த்து விட்டுட்டது அவரோட பெரிய ஆயுதம். ஸ்லிப், ஷார்ட் லெக், கல்லி எல்லா இடத்துலயும் கேட்ச் பொசிஷன் வைக்கப்பட்டுச்சு. குல்தீப்போட பேட்ல இருந்து 1-2 முறை பந்து வெளியோரத்துல பட்டுச்சு. ஆனா ஸ்லிப் வரைக்கும் போகல. இந்தியாவோட இந்த கடைசி வரிசை இந்த முறையுடைய தயாரா இல்ல மாதிரி தெரிஞ்சிச்சு. மார்கோ ஜான்சன் 63வது ஓவர்ல மறுபடியும் வந்தப்ப 2 பேட்ஸ்மேன்களையும் ஷார்ட் பால் போட்டு சிக்க வைக்க முயற்சி செஞ்சாரு. ஒரு முறை வாஷிங்டன் சுந்தரோட கிளவுஸ்ல பட்டு பந்து ஃபைன் லெக் பக்கமா உருண்டு போச்சு. கேட்ச் பொசிஷன் இருந்திருந்தா விக்கெட் விழுந்திருக்கலாம். ஆனா இந்தியாவோட அதிர்ஷ்டம் நல்லா இருந்துச்சு. வாஷிங்டன் சுந்தர் அவரோட அனுபவத்தை பயன்படுத்தி ஜான்சனை டிஃபென்ஸ் மற்றும் சிங்கிள்ஸா மாத்திட்டாரு. அதே சமயம் குல்தீப் யாதவ் பிரமாதமான பொறுமையுள்ள பேட்டிங்கை வெளிப்படுத்தினாரு. அவர் மகாராஜோட சுழலும் பந்துகளை முன்னாடி வந்து விளையாடினாரு. அப்பப்போ லேட்டா பேட்டை வச்சு மெதுவான கைகளால ரன்களை எடுத்தாரு. 85வது ஓவர்ல குல்தீப் மகாராஜோட பந்தை ஸ்லிப் பக்கமா 4 ரன்களுக்கு மாத்தி இந்திய ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு நிம்மதியை கொடுத்தார். இது ஒரு முக்கியமான 4 ரன். இது இந்தியாவோட ஸ்கோரை 150க்கு பக்கத்துல கொண்டு போச்சு. வாஷிங்டன் சுந்தர் ஒவ்வொரு ஓவர்லையும் குறைஞ்சது ஒரு ரன் எடுத்து ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. மார்க்ரமோட ஸ்பின்னர் ரோலும் இந்தியாவை தொந்தரவு செஞ்சுச்சு. ஆனா அவர் விக்கெட்டை எடுக்கல. செஷன் போக போக
இந்திய பேட்ஸ்மேன்கள் இன்னும் செட்டில் ஆகிட்ட மாதிரி தெரிஞ்சாங்க. இந்தியாவோட ஸ்கோர் மெதுவா 170 தாண்டியது. கடைசியில 66வது ஓவரோட கடைசி பந்துல குல்தீப் யாதவ் தேர்ட் மைன் திசையில ஒரு ரன் எடுத்தாரு. இதோட லஞ்ச் அறிவிப்பு வந்துச்சு. லஞ்ச் வரைக்கும் இந்தியா 7 விக்கெட்டுகளை இழந்து 174 ரன்கள் எடுத்திருந்துச்சு. இதுல வாஷிங்டன் சுந்தர் 33 ரன்களுடனும் குல்தீப் யாதவ் 14 ரன்களுடனும் அவுட் ஆகாம இருந்தாங்க. மூணாவது நாள் நடந்த மூணாவது செஷன்ல இந்தியாவோட இன்னிங்ஸ் மெதுவா ஆனா போராடி முன்னேறிச்சு. வாஷிங்டன் சுந்தர் மற்றும் குல்தீப் யாதவ் ஜோடி முழு பலத்தோட நின்னுச்சு. ரெண்டு பேரும் சேர்ந்து இந்தியாவை கௌரவமான ஸ்கோருக்கு கொண்டு போக முயற்சி செஞ்சாங்க. சவுத் ஆப்பிரிக்கா பவுலர்கள் தொடர்ந்து பிரஷர் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இந்த பார்ட்னர்ஷிப்பை பிரிக்க முடியல. சுந்தரோட ஆட்டம் பார்க்கிறதுக்கே நல்லா இருந்துச்சு. அவர் தன்னம்பிக்கையோட பந்தை படிச்சு எல்லா ஸ்பின்னர்களையும் எதிர்கொண்டாரு. அதே சமயம் குல்தீப் யாதவ் 100க்கும் அதிகமான பந்துகளை விளையாடி அவரோட பொறுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டா நின்னாரு. சவுத் ஆப்பிரிக்கா ஸ்லிப், கல்லி, ஷார்ட் லெக் மாதிரி தாக்குதல் ஃபீல்டர்களை போட்டிருந்தாங்க. ஆனாலும் இரண்டு பேட்ஸ்மேன்களும் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்தாங்க. ஆனா 78வது ஓவர் வந்தப்போ கதை திடீர்னு மாறிச்சு. சைமன் ஹார்மர் ஒரு மெதுவான ஸ்பின் பந்தை வெளியே சுழன்று போற மாதிரி போட்டாரு. வாஷிங்டன் சுந்தர் முன்னாடி வந்து ஆட போனப்போ வந்து லேசா சுழன்று அவரோட பேட்டோட வெளியோரத்துல பட்டுச்சு. முதல் ஸ்லிப்ல இருந்த மார்க்ரம் சுலபமா கேட்சப் பிடிச்சாரு. சுந்தரோட சூப்பரான ஆட்டம் 48 ரன்கள்ல முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் இந்தியாவோட நம்பிக்கை எல்லாம் குல்தீப் யாதவ் மேலதான் இருந்துச்சு. அவர் 130க்கும் அதிகமான பந்துகளை விளையாடி சவுத் ஆப்பிரிக்கா பவுலர்களை திணறடிச்சிருந்தாரு. ஆனா அப்பதான் இரண்டாவது புதுப்பந்து வந்துச்சு. அதோட சேர்ந்து மார்கோ ஜான்சனோட புயலும் வந்துச்சு. ஜான்சன் 81வது ஓவர்ல அவரோட வேகத்தையும் பவுன்ஸையும் பிரமாதமா காமிச்சாரு. அவர் ஷார்ட் லென்த்ல ஒரு ஆபத்தான பந்தை போட்டாரு. குல்தீப் பேக் ஃபுட்ல போனப்போ பந்து பேட்டோட ஓரத்துல பட்டு நேரா மார்க்ரம் கிட்ட போச்சு. அவர் சிறப்பா கேட்ச் பிடிச்சு குல்தீப்போட 19 ரன்களோட போராட்டமான இன்னிங்ஸை முடிவுக்கு கொண்டு வந்தாரு. ஜான்சன் அவரோட 5வது விக்கெட்டை எடுத்துட்டு கர்ச்சிச்சாரு. அதுக்கப்புறம் ஜஸ்பிரித் பும்ரா களத்துக்கு வந்தாரு. இந்தியா 194 ரன்களுக்கு 9 விக்கெட்டுகளை இழந்திருந்துச்சு. ஜான்சன் தன்னோட பவுன்சர்களால பும்ராவை சுத்தி வளைச்சாரு. பும்ரா ஒரு பவுன்சரை புல் செய்ய முயற்சி செஞ்சாரு. ஆனா பந்து அவரோட கிளவுஸ் மற்றும் பேட்டோட மேல் பகுதியில பட்டு மேல எழும்பி சுலபமான கேட்சா மாறிச்சு. விக்கெட் கீப்பர் வெரைனா கேட்ச முழுசா பிடிச்சாரு. இந்திய அணி 201 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆச்சு. சவுத் ஆப்பிரிக்காவுக்காக ஜான்சன் மிக அதிகமா 6 விக்கெட்டுகளை எடுத்தாரு. ஹார்மர் 3 விக்கெட்டுகளையும் மகாராஜ் ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தினாங்க. சவுத் ஆப்பிரிக்கா 288 ரன்கள் அதிகமா இருந்தாங்க. இந்த நேரத்துல கேப்டன் பவுமா தன்னோட டீம் மற்றும் கோச்சு கிட்ட பேசினாரு. அப்புறம் ஒரு முடிவு எடுத்தாரு. சவுத் ஆப்பிரிக்கா ஃபாலோ ஆன் கொடுக்கல. இந்திய இன்னிங்ஸ் 200 ரன்கள்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா எந்தவித அவசரமும் இல்லாம இரண்டாவது இன்னிங்ஸ் ஆரம்பிச்சாங்க. அவங்க கிட்ட ஏற்கனவே 288 ரன்களோட மிகப்பெரிய லீட் இருந்துச்சு. இப்போ அவங்களோட நோக்கம் என்னன்னா ஆட்டத்தை இந்தியாவோட கட்டுப்பாட்டில இருந்து முழுசா வெளியில கொண்டு போறதுதான். பிட்ஸ்ல வெளிச்சம் லேசா கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. ஆனா ஓபனர்களோட கவனம் அது மேல இல்லாம பந்து மேலதான் இருந்துச்சு. ரியான் ரிகல்டனும் எய்டன் மார்க்ரமும் ஆரம்பத்திலேயே பொறுமையை காமிச்சாங்க. பும்ரா புது பந்துல முதல் பந்தையே வெளியில ஸ்விங் செய்ய போட்டாரு. ஆனா ரிகல்டன் கவர் டிரைவ் அடிச்சு 4 ரன்களை விளாசினாரு. இது சவுத் ஆப்பிரிக்காவோட தன்னம்பிக்கைக்கான அறிகுறி. அடுத்த பந்திலே ஒரு கூடுதல் பவுன்ஸ் கிடைச்சிச்சு. பண்டால பந்தை பிடிக்க முடியல. ஆனா இந்தியாவுக்கு முதல் வெற்றி இன்னும் கிடைக்கல. சிராஜ் 2வது ஓவர்ல வந்தப்ப உடனே அவரோட லயம் கிடைச்சிச்சு. ரிகல்டன் அவரோட கிட்டத்தட்ட எல்லா பந்துகளையும் பீட் ஆகிக்கிட்டே இருந்தாரு. தொடர்ந்து 5 பந்துகள் ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியில போச்சு. ஒவ்வொரு முறையும் பந்து பேட்டை விட்டு தூரமா போச்சு. விக்கெட் ஒரு பந்து தூரத்துல இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனா அதிர்ஷ்டம் இந்தியாவுக்கு சாதகமா இல்ல. 4வது ஓவர்ல பும்ரா மார்க்ரமுக்கு ஒரு அருமையான அவுட் ஸ்விங்கர் கொடுத்தாரு. 2வது ஸ்லிப்ல KL ராகுல் கிட்ட கேட்சும் போச்சு. ஆனா அவரால் அதை பிடிக்க முடியல. மார்க்ரமுக்கு பெரிய வாழ்வு கிடைச்சிச்சு. மைதானத்துல இந்திய வீரர்களோட முகம் சோர்ந்து போச்சு. அதுக்கப்புறம் ரிகல்டன் பவுன்சர் மற்றும் ஷார்ட் பிட்ச் பந்துகளை அழகா புல் செஞ்சு ரன்களை எடுத்தாரு. மெதுவா 2 பேரோட பார்ட்னர்ஷிப்பும் பலமாகிக்கிட்டே போச்சு. இந்திய பவுலர்கள் லைன் அண்ட் லென்த்ல எந்த குறையும் வைக்கல. ஆனா சவுத் ஆப்பிரிக்காவோட லீட் அவ்வளவு அதிகமா இருந்ததால பேட்ஸ்மேன்கள் எந்த அழுத்தமும் இல்லாம விளையாடினாங்க. ஜடேஜாவுக்கு பந்து வீச கொடுத்தப்ப அவர் உடனே சுழலை காமிக்க ஆரம்பிச்சாரு. ஆனா ரிகல்டனும் மார்க்ரமும் பேக் ஃபுட்ல போய் அதை சமாளிக்க முயற்சி செஞ்சாங்க. சில பந்துகள் வேகமா சுழன்றுச்சு. ஆனா விக்கெட் விழலை. குல்தீப் யாதவ் ஓவர் போட வந்தாரு. அவர் சில நல்ல ஃபிளைட்டட் பந்துகளை போட்டாரு. ஆனா சவுத் ஆப்பிரிக்கா ஓபனர்கள் ரிஸ்க் எடுக்கல. இந்த நேரத்துல சவுத் ஆப்பிரிக்காவோட ஸ்கோர் எந்த விக்கெட்டையும் இழக்காம 26 ரன்கள். அவங்களோட லீட் 3014 ரன்கள் வரைக்கும் போயிருந்துச்சு. இந்தியாவுக்கு இது கவலையான விஷயம். ஏன்னா இன்னும் விக்கெட் கிடைக்கல. இதுக்கிடையில மைதானத்தோட வெளிச்சம் ரொம்பவே கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. நடுவர்கள் பலமுறை லைட் மீட்டர் வச்சு அளவெடுத்தாங்க. பண்ட் ஸ்டம்ப் மைக்ரோஃபோன்ல ஜோக் அடிக்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. ரொம்ப வெளிச்சம் இருக்குன்னு. ஆனா விதிகள் தானே. பந்து வீசுற எண்ட்ல இருந்து நடுவர் கையை உயர்த்தி சைகை கொடுத்தார். ஆட்டத்தை நிறுத்த வேண்டியதா இருக்கும்னு. இந்திய டீம் கொஞ்சம் ஏமாற்றத்தோட திரும்பி போனாங்க. சவுத் ஆப்பிரிக்கா வீரர்கள் சிரிச்சுக்கிட்டே பெவிலியனுக்கு போனாங்க. அவங்களுக்கு தெரியும் ஆட்டம் அவங்க கையில பலமா வந்துருச்சுன்னு. இப்படிதான் 3வது நாள் ஆட்டம் முடிவுக்கு வந்துச்சு. அப்போ நண்பா, டீம் இந்தியாவோட இன்னைக்கு ஆட்டத்தை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?